இங்க பாருங்க, கடவுள் நமக்கு துணையா இருக்கும்போது ஏதோ நம்ம கையை மீறி போயிடாதுங்க. நிச்சயமா எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். என்னாச்சுங்க? தலை எதுவும் வலிக்குதா? இருங்க, நான் வேணும்னா தைலம் தடவி விடட்டுமா? எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ஏங்க, கண்டதையும் நினைச்சு தேவையில்லாம மனசு குழப்பிக்காதீங்க. பார்வதி பேசினது எல்லாத்தையுமே மறந்துருங்க. இருங்க, நான் தைலம் எடுத்துட்டு வரேன். வேணாம், நீ பேசினதே தைலம் தடவன மாதிரி இதமா இருக்கு. உங்ககிட்ட நான் ஒன்னு கேப்பேன், நீங்க இல்லன்னு சொல்லாம தரணும். என்ன கேட்கணும்? கேளு. என்ன இது? இது என்ன? முத்துங்க. இந்த முத்துகளை கோக்கறதுக்கு வெள்ளி கம்பி வேணும். அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். வெள்ளி கம்பியா? அது என்கிட்ட இருக்கு. ஓஹோ, அப்போ எனக்கு வயசாயிடுச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி என்ன உங்களுக்கு பெருசா வயசாயிடுச்சு? இப்பதான் நீங்க ரொம்ப அழகாவும் கம்பீரமாவும் இருக்கீங்க. சரி, நீ கேட்டதை நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? என்னோட தலையிலிருந்து நீ வலிக்காம எடுக்கணும். அது எப்படிங்க வலிக்காம எடுக்க முடியும்? அதுதான் போட்டியே. சரி, நான் போட்டிக்கு தயார். ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க என்ன மட்டும்தான் பார்க்கணும். நான் ஒண்ணு மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைங்க, என் கண்ணை மட்டும் பாருங்க. இப்படி பார்க்கணுமா இல்ல இப்படி பார்க்கணுமா? எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் சுவாச மூச்சில் நானே. ஜானகி, பார்த்துட்டு இருந்தா போதுமா? நான் எப்பவோ எடுத்துட்டேன். எப்ப எடுத்த? எப்படி எடுத்த? எதுவுமே எனக்கு தெரியலையே. அதெல்லாம் அப்படிதான். என்னம்மா, வர சொல்லி இருந்தீங்களாமே? கோயில் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கம்மா, வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குதுமா. இன்னும் ஒரு வாரம் இழுத்துரும் போல. என்னது, ஒரு வாரமா? அவ்வளவு நல்லா இழுக்காதீங்க. இன்னும் 4 நாள்ல வேலையை முடிங்க. அதுக்குள்ள முடிக்கிறது கஷ்டம்தாம்மா. சீக்கிரம் முடிங்க. எப்படியாவது சீக்கிரமா முடிச்சிடறமா. இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கங்க. ஆனா சீக்கிரமா. இதுக்கு பேரு ஸ்பை பக். நாம யாரை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களை இது மூலமா ட்ராக் பண்ணலாம். 24 மணி நேரமும் அவங்கள ஆடியோ மூலமா நம்ம கண்காணிக்கலாம். தெரியும். இத உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்ல பெட்ரூம்லயோ வச்சுட்டா அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன பேசினாலும் நமக்கு கேட்கும். அதானே? கரெக்ட். அவங்க என்ன பேசுறாங்களோ அது கேட்கும். ஆனா இது அவங்க வீட்லயோ அவங்க பெட்ரூம்லயோ வைக்க போறது இல்ல. பின்ன இத அவங்க பாடிக்குள்ளரே வைக்கணும். பாடிக்குள்ளையா? ஆமா மேடம். ஒரு இடத்துல வச்சோம்னா அவங்க அந்த இடத்துல பேசுறது தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அதே அவங்க உடம்புக்குள்ளேயே வச்சுட்டா 24 மணி நேரமும் அவங்கள நம்ம வாட்ச் பண்ண முடியும். அவங்க மூச்சு விடுறத கூட நம்மளால இங்க கேட்க முடியும்.
இது சாத்தியமா? சாத்தியம்தான் மேடம். இத மாயா உடம்புல மட்டும் வச்சுட்டா அவன் நமக்கு தெரியாம ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. கரெக்ட் தான். ஆனா இது எப்படி மாயா உடம்புக்குள்ள வைக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மேடம். என்ன? அவங்க ரோட்ல போகும்போது சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல அவங்களை அட்மிட் பண்ண வைக்கணும். சின்னதா சர்ஜரின்னு சொல்லி ஒரு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணி யாருக்கும் தெரியாம நம்ம டாக்டரை வச்சு அவங்க பாடிக்குள்ள இந்த ஸ்பை பக்க வைக்கணும். மா இது ஏதோ பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியுதுமா. நாம அந்த பஞ்சாயத்துல ஜெயிக்கணும்னா ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க மேடம். பெருசா ஜெயிக்கணும்னா புதுசா பெருசா பிளான் பண்ணணும். ஆனா ஒண்ணு, இத மாயா உடம்புல வைக்க வேண்டாம். பின்ன யாரு? சீனு உடம்புல வைக்கலாம். எதுக்குமா? அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். இதை ரெடி பண்ண. இதுக்கு தேவையான ஆட்களை நான் ரெடி பண்றேன். மேடம், இதுக்கு வெளியாளுங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. நானே இறங்கி பண்றேன். ஹாஸ்பிட்டலையும் டாக்டரையும் மட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் நான் பண்றேன். ஆனா ஆக்சிடென்ட் சரியா பண்ணிடுவியா? சரியா பண்ணிருவேன் மேடம். வேணும்னா அதோ நிக்கிறாருல உங்க அண்ணன், அவரையும் கூட அனுப்புங்க. சரிண்ணே, இவன் கூட போய் அந்த வேலையை முடிச்சிருங்க. நம்ம மட்டும் இதை கரெக்டா செஞ்சுட்டா அந்த மாயாவால இனிமே ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது. கரெக்டா சொன்னீங்க மேடம். நாங்க அதை பாத்துக்கிறோம் மேடம். இதை நீங்க புடிங்க.